இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரும் பல திசைகள்ல இருந்து கூடி வந்திருக்கிறோம். நம்மை ஒன்றாய் கூட்டி சேர்த்த அந்த தேவாதி தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும்படியாய், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும்படியாய் பல காரியங்களை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னமும் நாம் அவருக்குள் ஊன்றி கட்டப்படும்படியாக, கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் நிற்கும்படிக்கு. எப்போ ஒரு மரம் அது நன்றாக வேர் விட்டு பூமிக்கு கீழே எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது போலத்தான் விசுவாசம் என்பது நமக்கு, அது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் அவரில் வேர் விடுவதாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் நாம் மாறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அது அற்புதமாக, அது அதிசயமாக, அது ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது ஒரு சம்பவத்தை தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்துல ஒரு சம்பவம், மார்க் 9ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மகனுக்காக ஒரு தகப்பன் இயேசுவினிடத்துல வருகிறார். அங்க சீஷர்கள், இவர் மறுரூப மலைக்கு போய் அங்க அந்த நேரத்துல அங்க சீஷர்கள் அந்த மகனுக்கு இருக்கிற பிரச்சனையை அவர்கள் சுகப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா அந்த சீஷர்களால முடியல. எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க, அந்த பிசாச துரத்துறணும்னு போராடுறாங்க, அவங்களால முடியல. அந்த நேரத்துலதான் இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். மார்க் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சீஷர்களிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். வேத பாரகர் எல்லாரும் சீஷர்கள் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்த உடனே ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அப்போ வேத பாரகர்கிட்ட கேட்கிறாரு, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதை குறிச்சு நீங்க இவங்க இவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனக்கூட்டத்துல இருந்த ஒருத்தன் சொல்றான், போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்க பிடிச்சாலும் அங்க அவன் அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. இதுதான் அந்த அந்த சினாரியோல நடக்கிற ஒரு காரியம். அந்த சீஷர்களால அங்க எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போ சர்வ வல்லமையுள்ளவர் அங்க நின்று கொண்டிருக்கிறார். அவரால முடியாத காரியம்னு எதுவுமே இல்ல. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லக்கூடியவர் அங்கே நிற்கிறார். அவரால செய்ய முடியாதுன்னு எந்த காரியமும் இல்ல. ஆனா அந்த தகப்பன் இடத்துல அவர் கேட்கிறாங்க சீஷர்கள்ட்ட. அவர் அடுத்ததா சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்த உடனே அந்த ஆவி அலைக்கழிக்கிறது. அவன் தரையில விழுந்து நுரை தள்ளி புரண்டுட்டு இருக்கிறான். அவன் தகப்பன்ட்ட அவர் கேட்கிறாரு, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று? அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், உங்களால ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்க. ஏன்னா அது வரைக்கும் அவன் சீஷர்களை பார்த்து போராடி அந்த சீஷர்களால முடியல. இருந்த கொஞ்சம் விசுவாசமும் அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சு போயிருச்சு. இப்போ ஏதாவது உம்மால செய்ய முடியும்னா எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த தகப்பன் சொல்றாரு. இப்போ
அதாவது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் அங்க நின்று கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன்டான இயேசு கேட்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான். ஆனா அந்த சர்வ வல்லமை உள்ளவர் ஒரு காரியத்தை இந்த தகப்பனிடத்துல சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏன் அவரால செய்ய முடியாது? அவருக்கு பவர் இல்லையா? எல்லாம் இருக்கு. இந்த பவரை ரிலீஸ் பண்ணக்கூடிய வல்லமை சம்பந்தப்பட்ட நபர்களிடத்தில், அந்த குடும்பத்தின் நபராகிய அந்த பிள்ளையினுடைய தகப்பனிடத்துல இருக்கிறத அவர் சொல்றாரு. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ என்ன விசுவாசிக்கிறன்னா அது ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப அந்த தகப்பன் சொல்றாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இப்போ இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட். இப்போ சீஷர்களால உதவி செய்ய முடியல. காரணம் என்னன்னா, அவங்க சுய பலத்துல போராடி அந்த பிசாச விரட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க. ஆனா அவர்களால அது முடியவில்லை. இப்போ தேவனை சார்ந்திருக்காம முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எதுவும் முழுமை பெறவில்லை. இப்போ இந்த தகப்பன் சொல்றான், நீ நீர் உம்மால் ஏதாவது ஏதாவது செய்யக்கூடுமானால். இப்ப இந்த வார்த்தையில நம்பிக்கையும் இருக்கு, சந்தேகமும் இருக்கு. அப்ப இயேசு சொல்றார், அப்பதான் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ இந்த வேதாகமத்திலேயே உண்மையான ஒரு ஜெபத்தை இந்த தகப்பன் ஏறெடுக்கிறார். அது என்ன ஜெபம்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இப்போ அவர் பூரணமான விசுவாசத்தை, இப்ப அந்த மகனுக்கு சுகம் கிடைச்சதா? சுகம் கிடைச்சது. இப்ப இந்த தகப்பனுடைய விசுவாசத்துல கிடைச்சதானா? இந்த தகப்பனுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கதான் செஞ்சது. ஆனா அதை உண்மையாய் அந்த தகப்பன் தேவனிடத்துல ஒத்துக்கொள்கிறார். பூரணமான விசுவாசத்தை எதிர்பார்க்கல, உண்மையான விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்பது சந்தேகம் அறவே இல்லாத நிலை அல்ல. நம்முடைய சந்தேகத்தையும் தேவனோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறவராகவும் இருக்கிறார். நம்ம பவுல் எழுதின ஜெபத்துல அதுதான், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ இந்த விசுவாசம் வர்றதுக்கும் அவர்தான் நமக்கு அந்த பூரணமான விசுவாச நிலையை எட்டுவதற்கும் அவர்தான் உதவி செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய முடியும். நம்ம பலன்ல நம்ம போராடுற வரைக்கும் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. முற்றிலுமாய் அவரை சார்ந்து நிற்கிற ஒரு நிலைதான் உண்மையான விசுவாசம். நமக்கே ஒரு சந்தேகமே வருதுன்னா கூட, அப்பா இந்த இடத்துல உண்மையா நான் என்னால விசுவாசிக்க முடியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த தகப்பன்ட்ட பூரண விசுவாசம் வந்த பிறகு ஆண்டவர் சுகப்படுத்தினார் இல்லையே. இவ சொன்ன அடுத்த நிமிஷம் அங்க என்ன நடக்குது? அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அதட்டுன மாத்திரத்துல அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து அந்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போயிருச்சு. அந்த மனிதன் முழுவதுமாய் தேவனை சார்ந்து அந்த ஜெபத்தை ஏறெடுத்தான். இன்னைக்கு நான் அப்படி விசுவாசிக்கிறேன், இப்படி விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்துல தேவனை சார்ந்திராமல் தேவனுடைய அன்புல செயல்படாம நம்ம இருந்தோம்னா அதற்கு பெயர் உண்மையான விசுவாசம் அல்ல. அவன் முற்றிலுமாய் தேவனை சார்ந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். எனக்கு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும்
என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு அவரை தேவனாய் அந்த மனிதன் பார்த்தார். இன்றைக்கு நம்ம சுய பலன்ல நிறைய நேரம் போராடி போராடி ஏன் நடக்கலன்னு கேக்குறோம். ஆனா அவரை தேவனாய் அந்த நபர் பார்த்தபடியினாலே அதுதான் உண்மையான விசுவாசமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அவரை தேவனா பார்க்கலன்னா நம்ம அவர்தான் அந்த அவிசுவாசத்தை நீங்கும்படி உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனாய் அவர் பார்த்தார். உண்மையான ஜீவனுள்ள தேவனாய் அந்த தகப்பன் பார்த்தார். இன்னைக்கு நம்ம நம்முடைய சூழ்நிலைகள்ல அவரை எப்படி பார்க்கிறோம்? நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றான். நம்ம மனதுல 1008 குழப்பம், சில நேரம் பயம், இது நடக்குமா நடக்காதா? அப்படி ஒரு சந்தேகம் வரும் பொழுதே, அப்பா என் சந்தேகங்கள் நீங்கும்படி நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த உண்மையான ஜெபத்தை அவர் அக்னாலேஜ் பண்ற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததா அவன் செத்தவன் போல் கிடந்தான். அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். நம்ம தமிழ் பைபிள்ல இவ்வகை பிசாசுன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? திஸ் கைண்ட் கேன் கோ அவுட் பை நத்திங் எக்ஸப்ட் பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். இவ்வகை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. எவ்வகை? அவ்விசுவாசம். தேவன் மேல சார்ந்து, தேவனை சார்ந்து, அவரை பெரியவராக பார்த்து. இன்னைக்கு நம்ம ஃபார்முலா மாதிரி இப்படி சொன்னா இது இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை பிடிச்சிட்டு செய்யாம, அவர் யார், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்துக்கு உள்ள பவரை உணர்ந்து நம்ம ஒவ்வொருவரும் செயல்படும் பொழுது, பேசும் பொழுது அங்க நிச்சயமா அற்புதம் நடந்துதான் ஆகணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அத ஒரு மந்திரம் மாதிரி ஒரு ஃபார்முலாவா வச்சுட்டு இயேசுவின் நாமத்தை சொன்னா இது நடக்கும் அப்படின்னு அது ஒரு ஃபார்முலாவா செய்யற வரைக்கும் நாம் எந்த காரியத்தையும் பார்க்க முடியாது. அது சில நேரம் வேலை செய்யும், பல நேரம் வேலை செய்யாது. அப்ப ஏன் வேலை செய்யல? நான் சொல்லதானே செஞ்சேன் அப்படிலாம் சொல்றோம். இல்ல, அவர் யார், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவருடைய நாமத்துக்கு முன்பாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்னா, அந்த நாமத்தை உடையவளாய் நான் இருக்கிறேன்னா, நான் சொன்னால் இந்த காரியம் நடந்துதான் தீருங்கிறது உங்க உள்ளத்துல நீங்க விசுவாசிச்சு அவரை சார்ந்திருந்து அவருடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து நம்ம பேசும் பொழுது அந்த காரியங்கள் நிச்சயம் நடந்தே தீரும். இப்போ அந்த சிறுவனுடைய நிலை அது வெறும் உடல்ல ஏதோ வந்த ஒரு சிக்னஸ் மாத்திரம் இல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பிணைப்பு. பிசாசோடு கூட ஒரு ஆவியில ஒரு பிணைக்கப்பட்டிருந்த ஒரு நிலைமை. பிசாசினுடைய நோக்கம் அழிப்பது. அவன் ஆவியில தான், அவனுடைய சரீரத்துல அந்த ஆவி செயல்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து வெளிச்சமே உருவானவர். நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்கிறாரு. இந்த வெளிச்சமா இருக்கிறவர் வந்து ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து சொல்லும் பொழுதே அங்க இருள் நீங்கித்தான் ஆக வேண்டும். இப்போ சில நேரங்கள் அந்த பையன் அந்த அந்த அசுத்த ஆவி துரத்தப்பட்டு போன பிறகு அவன் செத்தவன் போல் கிடந்தான்னு சொல்லியிருக்கு. சூழ்நிலை இருட்டா இருக்கிறது தான் தோன்றுது. ஆனா அங்க ஒரு பெரிய மாற்றத்தை அப்பதான் செய்ய போகிறார்னு அர்த்தம். அந்த ஆவி வெளியேறின பிறகு அசைவில்லாம அப்படியே மரிச்சு போனவனை போனதான் கிடக்குறான். சிலர் சொல்றாங்க அவன் மரித்து போனான் என்று சொல்லத்தக்கதாக அவன் எப்படி இருந்தானா, செத்தவனை போல் அப்படி கடந்திருக்கிறான். ஆனா இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கி நிறுத்துறாரு. அவன் எழுந்து நின்றான். இயேசு பிரச்சனையை நீக்கிறது மாத்திரம் அல்ல, ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனை அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லும் போது, நம்பிக்கையற்றதுன்னு மற்றவங்க சொல்லும் பொழுது, அவருடைய கரம் படும் பொழுது அங்கே சகலமும் உயிர் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த தகப்பனுக்கு இருந்தது
பலவீனமான விசுவாசம். ஆனா சரண்டர் எப்படி இருந்தது? உண்மையா இருந்தது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு அந்த தகப்பன் உண்மையா அவரிடத்துல சரணடைகிறதை பார்க்கிறோம். தாமதமோ அல்லது தோல்வியோ அவர் இல்லைங்கிறது அர்த்தம் அல்ல. மனிதனுடைய உதவியை தாண்டி விழுந்து கிடக்கிறத தூக்கி எடுக்கிறவர் தான் நம்முடைய நல்ல தகப்பன். நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், அரகுர விசுவாசம், எல்லாத்தையும் அப்படியே அவர்கிட்ட கொண்டு வரணும். அந்த தகப்பனை போல நம்ம சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் பலவீனத்துல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த இடங்கள்ல என்னால விசுவாசிக்க முடியல. அந்த உண்மையுள்ள இருதயத்தை தான், அவரை சார்ந்திருக்கிற இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு யாருக்கோ ஒருவருக்காக இதை பேசி கொண்டிருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம். ஐயோ, எனக்கு பூரணமான விசுவாசம் இல்ல, அதனாலதான் எனக்கு நடக்கலையா? இல்ல, நீங்க அதையும் ஆண்டவர்கிட்ட நீங்க கொண்டு போங்க. நான் இப்படிதான் இருக்கிறேன், என்னுடைய நிலையில நான் முழுவதுமாய் விசுவாசிக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா இருக்கும் பொழுது, எனக்கு அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் வருது ஆண்டவரே. நீங்க சொல்லி பாருங்க. அந்த தகப்பன் நம்முடைய இருதயத்தை அறிந்தவர். அந்த தகப்பன் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பயத்தையும் நீக்க அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு உங்க விசுவாசம் குறைவா இருக்குன்னு நீங்க போராடுறதுக்கு அவசியமே இல்லை. உங்கள் தகப்பன் உங்க இருதயத்தை அப்படியே நீங்க மனதுல என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே அப்பாட்ட சொல்லுங்க. அந்த தகப்பன் உங்களை பலப்படுத்தி, உங்களை திடப்படுத்தி, உங்களை நிலை நிறுத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த தகப்பனை போல நம்ம உண்மையுள்ள இருதயத்தோடு அவரிடத்தில் சேர வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்பிரிட்ல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், எதை சிந்திக்கிறோம், எதெல்லாம் நம்ம எண்ணங்கள்ல வந்து நமக்கு போராட்டம் இருக்குது. ஐயோ, நான் இப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் இப்படிதான் இருக்கிறேன். அப்பா, இந்த எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க. நான்லாம் என்னுடைய ஜெபத்துல ஓப்பனா நான் அப்படிதான் கேட்பேன். அப்பா, இந்த எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது. நம்ம பெரிய பாவமான எண்ணங்கள்லாம் நமக்கு வராது. சில காரியங்கள், சில நேரம், சில மனிதர்களுடைய வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம ஃப்ளஷ்ல இருக்கும்போது நம்மள டக்குன்னு அஃபெக்ட் பண்ணும். அப்போ எனக்கு தெரியும், இது ஃப்ளஷ்ல நம்ம திங்க் பண்றோம். அப்பா, இது நான் அல்ல. இந்த எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கும்படி நீங்க உதவி செய்யுங்க. அழகா ஆண்டவர் நடத்துவார், அழகா கைட் பண்ணுவாரு. ஏன்னா நம் தகப்பன் நம் இருதயத்தை அறிந்திருக்கிற தகப்பன். அந்த தகப்பன் இடத்துல நம்ம சரண்டர் பண்ணும்போது சகலவற்றையும் நமக்காக செய்ய வல்லமை உள்ளவர். அந்த காரியத்தையும் நமக்காக அவர் செய்வார். விசுவாசம் ஒரு ஃபார்முலா மாதிரி ஓடுவது அல்ல. ஏன் விசுவாசத்தை குறித்து எடுக்கிறோம்? இன்னும் பலப்படணும், இன்னும் ஸ்திரப்படணுங்கிறதுக்காக தான் விசுவாசத்தை குறித்து நம்ம எடுக்கிறோம். அது அவசியம் தேவை. ஏன்னா ரொம்ப லோயர் லெவல்ல இருக்கும் பொழுது இந்த விசுவாசத்தை குறித்ததான வார்த்தைகள் தான், விசுவாசம் கேள்வியினால் வரும். faith comes by hearing. கேட்க கேட்க தான் விசுவாசம் பெருகும். அது தேவை. ஆனா உண்மையுள்ள இருதயம் அதைவிட மிக முக்கியம். உண்மையுள்ள இருதயத்தோடு அவர்கிட்ட சரண்டர் பண்ணும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். இன்றைக்கும் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை, அது நமக்கு நல்லா தெரியும், விசுவாச வீரர்களுடைய பட்டியல். இந்த அதிகாரத்தில இருந்துதான் சில காரியங்களை விசுவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1ஆம் வசனம், எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ விசுவாசங்கிறது ஏதோ ஒரு இமேஜினேஷன் கிடையாது, ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையும் கிடையாது. இது ஆவிக்குரிய ஒரு நிஜம்.
விசுவாசம் என்பது ஆவிக்குரிய ஒரு நிஜமா இருக்கிறது. நம்ம கையில இல்லாத ஒரு பொருள், அது நம்முடைய இருதயத்துல பெற்றுக்கொண்டது போன்ற உறுதிதான் என்னவா? விசுவாசமா. நம்ம கையில அது இல்ல, அது இப்போ நமக்கு இல்ல. ஆனா நம்முடைய இருதயத்துல அதை பெற்றுக்கொள்வதற்கு பெயர் விசுவாசம். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? நம்ம கையில இப்போ விசுவாசிக்கிறோம், அதை நம்ம கண்ணால பார்க்கல, நம்ம அதை கையில பெற்றுக்கொள்ளவும் இல்ல. ஆனால் இருதயத்தில் அதை பெற்றுக்கொண்டதுதான் விசுவாசம். ஒரு விதைக்குள்ள, இப்ப நம்ம கைகள்ல ஒரு விதைகள் கொடுக்கறாங்க. அந்த விதை ஒரு விதையா இருக்கலாம். அந்த விதை, நம்ம அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் மறைஞ்சிருக்கு. ஆனா அது பார்த்தா ஒரு சின்ன விதையா தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியறது ஒரு சின்ன சீடு தான். ஆனா விசுவாசம் என்பது அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மரத்தை பார்க்கிறது. அந்த ஆலமரம் பெரிய மரமா விழுது விட்டு அவ்வளோ பெரிய மரமா இருக்கிறத பார்க்கிறதற்கு பெயர்தான் விசுவாசம். இன்றைக்கு வார்த்தை என்பது விதைக்கு ஒப்பிட்டு தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த விதை எப்படி இருக்கு? இந்த விதைக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கு. இத வெறும் விதையா பார்க்காம, இந்த விதைக்குள் என்ன ஜீவன் இருக்கிறது, என்ன பவர் இருக்கு, எதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இந்த விதைக்குள்ள இருக்குதுங்கிறத இருதயத்தில் பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். அந்த அந்த விதைய பார்க்கும்போது ஆலமரம் இப்ப அவ்வளவு பெருசா வந்துருச்சா? வரல. ஆனால் அந்த விதையை பார்க்கும் பொழுது இருதயத்துல இது எவ்வளவு பெரிய ஆலமரமாய் வரப்போகிறது என்பதை இருதயத்துல அப்படியே அதை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் விசுவாசம். இப்படிப்பட்ட, அதாவது கண்ணால பார்க்காம கையில நம்ம பெற்றுக்கொள்ளாம இருதயத்தில் பெற்றுக்கொள்ளுவது. தேவன் இந்த வாக்குத்தத்தம் இப்படித்தான் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ ஆசை, எல்லா வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுன்னா அத்தனையும் விதைகளா நம்ம கையில அவர் தந்திருக்கிறார். அந்த விதைக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத இருதயத்துல பெற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் விசுவாசம். வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். முதல்ல 2 காரியங்களை நம்பணும். மறுபடியும் இந்த காரியத்தை நான் சொல்றேன். ஏன்னா நம்முடைய ரத்தத்திலேயே, இந்த நம்ம ஜீன்ல இந்த காரியம் எழுதப்படணும், நம்முடைய டிஎன்ஏல எழுதப்படணும். ஏன்னா நம்முடைய தலைமுறைகள் இப்படிப்பட்ட விசுவாச சந்ததிகளாய் எழுமணும். 2 காரியம். முதல்ல, அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் நம்ப வேண்டும். 2வது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று அவருடைய நற்குணத்தை நாம் நம்ப வேண்டும். முதல்ல அவர் உயிருள்ள தேவன் என்பதை நம்பணும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயம் நன்மை செய்வார் என்கிற அவருடைய நல்ல குணத்தை நம்ம என்ன செய்யணுமா? நம்பணுமா? அப்போ விசுவாசம் என்பது தேவனுடைய அவர் கையில இருந்து எதை பெறோங்கிறது மாத்திரம் இல்ல, அவருடைய அன்பை, அவருடைய இருதயத்தை நம்புவது. விசுவாசம் என்பது தேவனுடைய இருதயத்தை நம்புவது. வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவருடைய இருதயத்திலிருந்து சொல்லப்பட்டவைகள். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு பின்பாகவும், நான் அடிக்கடி சொல்ற காரியம் அதுதான், ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு பின்பாகவும் தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்க வேண்டும், அவருடைய அன்பை நாம் பார்க்க வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை, உயிருள்ள தேவன் என்பதை நம்ம நம்பணும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்கிற அவருடைய நன்மையான குணத்தை, அவருடைய இருதயத்தை, அவருடைய அன்பை நம்புவதற்கு பெயர்தான் விசுவாசம்.
கண்ணால் பார்க்கிற, அதுல 3வது வசனம் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவைகளினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். இப்ப நம்ம எல்லாரும் எதை விசுவாசிக்கிறோம்? உலகம், சயின்ஸ் எல்லாம் ஒண்ணு சொல்லுது. பிக் பேங் தியரி, மனுஷன் குரங்குல இருந்து பிறந்தான், இப்படி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது? உலகம் சொல்லுகிறது. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் எதை விசுவாசிக்கிறோம்? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், காணப்படுகிறவைகள் இந்த பூமி, இந்த பூமியில இருக்கிற எல்லா காரியங்களும் காணப்படுகிறவைகள், பிசிக்கல் ரெல்ம். இந்த பிசிக்கல் ரெல்ம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. இந்த பிசிக்கல்ல இருந்து பிசிக்கல் உண்டாகல. எங்க இருந்து உண்டாயிருக்கு? அன்சீன் ரெல்ம், காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற தேவன் காண்கிற இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார், வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோமா? வேதத்துல தூதர்களை குறித்து சொல்லியிருக்கு. அவர் எத்தனையோ பேருக்கு காட்சி கொடுத்ததெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு. இன்றைக்கு சிலருக்கு விஷன்ஸ்ல தேவன் பேசுறாரு, சிலர் எடுத்து பேசுறாரு, அதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் அவரை பார்க்கிறோமானா? இல்ல. ஆனா அதுக்கு அவர் காணக்கூடாத உலகத்துல அவர் இல்லைங்கிறது நிஜமா? இல்ல. காணக்கூடாத உலகத்தில் இருந்த அந்த தேவன் காண்கிற இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இன்றைக்கு நமக்குள்ளேயும் அவர் வசித்து கொண்டிருக்கிறார். அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இதையே நம்ம பார்க்க முடியல. இந்த பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் மனித மனம் ரியலா பார்க்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் சந்தேகம். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நம்மை சுற்றிலும் 1000 10,000 தூதர்கள் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. நம்மளால அதை பார்க்க முடியுதா? அதை பார்க்க முடியலன்ன உடனே அதை நம்ப முடியல. மனித மனமே பார்க்கிறதை வைத்துதான் நம்பிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முதலாதாமின் மூலமாய் மனித மனதுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள். அவன் பார்க்கிறத பார்க்கிறான். அதுவரைக்கும் தேவனோடு கூட அழகா உலாவிக் கொண்டிருந்தவன் எப்பொழுது தன் சரீரம், பிசிக்கல் சரீரத்தை அவன் பார்த்தானோ அங்க அவனுக்கு எல்லாம் வந்துருச்சு. பயம், கவலை, வெட்கம், தேவனும் தானும் பிரிக்கப்பட்டதை போல எண்ணம். இது எல்லாம் காலமாய் அந்த முதலாதாம்ல இருந்து நமக்கு எல்லாருக்குள்ளயும் வந்த காரியம். ஒவ்வொரு நேரம் உங்களுக்கு பயம் வரும்போது நீங்க நினைக்கணும், இது எனக்குரியது அல்ல. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றால் இந்த பயம் என்னை மேற்கொள்ள முடியாது. இப்போ கண்ணால் பார்க்கிற இந்த உலகம் கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய வார்த்தையினால் உருவானது. அதனால ஒண்ணு நல்லா புரியணும், நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் அவருடைய வார்த்தை அதிக வல்லமை உள்ளது. இந்த உலகத்தையும், அனைத்து கிரகங்களையும், நட்சத்திரங்களையும், வானத்தையும், பூமியும், பூமியில இருக்கிற அத்தனையையும் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு உங்க சூழ்நிலைகளை விட, இன்றைக்கு நீங்க பார்க்கிற காரியத்தை விட அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. அன்னைக்கு அந்த சூரியனுக்கு கட்டளையிட்டார், இன்றைக்கு வரைக்கும் அந்த சூரியன் அனுதினமும் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கு. சூரியனும் சந்திரனும் அதது என்னைக்கு அவர் படைச்சாரோ அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அதது தன் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்! எத்தனை 1000 ஆண்டுகள் ஆயிற்று பூமியை படைச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் வார்த்தைக்கு அது எல்லாம் கட்டுப்படுது. நம்ம பார்க்கிறோம் யோனாவின் கதையில முதல்ல மீனுக்கு கட்டளை இடுறாரு. மீனு முதல்ல விழுங்குது, அடுத்து மீனை கக்கும்படிக்கு அவர் கட்டளையிடுற, மீன் யோனாவை வெளியில துப்பி போடுது. அங்க ஆமணக்கு செடி வளரும்படி கட்டளையிடுறாரு, வளருது. அது காஞ்சு போகும்படி கட்டளையிடுறாரு, காஞ்சு போகுது. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. உங்க சூழ்நிலைகளை நீங்க பெருசா பார்க்கிற வரைக்கும் உங்களுக்கு பயம்தான் இருக்கும்.
என் தேவனுடைய வார்த்தை அதை விட வல்லமையானது. சர்வத்தையும் படைத்திருக்கிற அவருடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவு பெரிது அப்படின்னு நீங்க உணரும் பொழுது, உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசும் பொழுது, அந்த சூழ்நிலைகள் உங்களை பார்த்து பயந்து அது அடங்கி போகும் என்பதில் சந்தேகமில்லை. சூழ்நிலைகளை விட தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதனாலதான் ஆபிரகாம் சொல்றாரு, என் சரீரம், என் சூழ்நிலை இதுதான், என் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆனாலும் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர் என்று எண்ணி, என்று விசுவாசித்து, முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவனுடைய டிஎன்ஏ எல்லாம் மாறுது, விசுவாசத்துக்குள்ள வருது. வந்த மாத்திரத்துல அங்க ஈசாக்கு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம டிஎன்ஏல இந்த தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில மாற்றங்கள் உண்டாகியே தீரணும். இந்த விசுவாசம் நம்ம சந்ததிகளுக்குள்ளே நிச்சயம் கடத்தப்படும். தீமோத்தேயுக்கு அதை தான் சொல்றாரு. அந்த விசுவாசம் முந்திவன் பாட்டிக்குள்ள இருந்தது, அம்மாவுக்குள்ள இருந்தது, இப்போ உனக்குள்ளும் இருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம எந்த விதத்திலையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நமக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது, நம்ம மாறும் பொழுது நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள் பிள்ளைகளுக்குள்ள நிச்சயம் வெளிப்படும். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் உன்மேல் அருளின என் ஆவியும் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் உன் சந்ததியை விட்டு உன் சந்ததியினுடைய சந்ததியை விட்டு நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவர் நம்ம கூட செய்கிற உடன்படிக்கை. அப்போ இங்க எங்க வரணும்? முதல்ல நமக்குள்ள வரணும். நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு மேல அவர் அருளின ஆவி, நம்ம வாயில் அவர் அருளின வார்த்தைகள் நம் சந்ததிகளுக்கு வந்து தீரணும். ஏன்னா அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது சத்தியமான வார்த்தை. சூழ்நிலையை விட அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இன்னைக்கு யாருகிட்டையும் போய் நம்ம ஐயோ நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அட்வைஸே பண்ண தேவையில்லை. நம்ம மாறும் பொழுது தானாக நம்முடைய சந்ததிகளிடத்துல நாம் மாற்றங்களை பார்க்க முடியும். நம்ம செய்யும் போது பிள்ளைங்க செய்வாங்க நிச்சயமா. நம்ம தேவனை முழு நிச்சயமாய் நம்பி பிள்ளைங்க கிட்ட நம்ம பேசுற விதத்துல இருந்து எல்லாவற்றிலும் நம்ம பேச பேச பேச, சமீபத்துல என் மக கிட்ட எனக்கு அவளோட மார்க் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல்ல கர்த்தர் கிருபையில அவ ஃபர்ஸ்ட் வந்தா. அப்ப நான் சொல்றேன், அம்மாக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல பாப்பா, நீ ஃபர்ஸ்ட் வருவேன்னு எனக்கு தெரியாது, நல்ல மார்க்ஸ் எடுப்பேன் நான் நம்பினேன். எப்படிமா நீ நம்பிக்கை இல்ல? நான் தான் ஏசப்பாட்ட கேட்டேனே, எனக்கு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு நான் கேட்டேன்ல, அப்போ ஏசப்பா தந்திருக்காங்க. இப்போ எனக்குள்ள இருக்கிறது அவளுக்குள்ள பெருகி இருக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் ஃபெய்த்ல பேசுவேன், ஆனா கூட என்னால இந்த விஷயத்த ஒரு நம்ப முடியாத விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்ப நம்ம என்ன காரியத்துல எத்தனையோ காரியங்கள் அவ பார்க்கிறா. அனுதினமும் நம்ம இப்ப எத்தனை பேருக்கு ஜெபிக்கிறோம், அந்த காரியங்கள் எப்படி எல்லாம் மாற்றங்கள் உண்டாகுது, இதெல்லாம் பார்க்க பார்க்க அவ அப்படி ரொம்ப டிவோஷன் அப்படிலாம் இருப்பான்னா நான் சொல்ல முடியாது. ஆனா அந்த விசுவாசம் தானாக வர்றத என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப இன்னைக்கு மதியானம் கூட அதுதான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவ சொல்றா அவங்க சித்தப்பாட்ட, இல்ல சித்தப்பா எனக்கு வரும்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, எவ்வளவு கான்பிடென்ட்டா அவளுக்குள்ள அப்படி ஒரு நம்பிக்கை. இது எனக்குள்ள இருக்கிறது, பிள்ளைகளுக்குள்ள அது பெருகுகிறதை நான் பார்க்கிறேன். அப்போ இன்றைக்கு மாற வேண்டியது யாரு? நம்ம தாயாய் தகப்பனாய் நம்ம இருக்கிறோம்னா, நமக்குள்ள நம்ம தேவனை முற்றிலும் நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய சந்ததிகளுக்கு அது நிச்சயமாய் அது வரும். ஒருவேளை இன்னைக்கு அவங்களுக்கு நீங்க கண்ணால பார்க்கும் பொழுது அவங்க விசுவாசத்துல குறைவுபட்டதை போல தெரியலாம்.
ஆனா அவருடைய வார்த்தை பொய்யாகாது. சூழ்நிலையை காட்டிலும் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அவருடைய வார்த்தை சொல்லுதுன்னா, நம்ம மேல அருளின ஆவி, நம்ம வாயில அருளின அவருடைய வார்த்தைகள். இன்னைக்கு உங்கள்ட்ட கேட்டா இதுல நிறைய பேர் சொல்லுவீங்க, பிள்ளைங்க, ஆமா, என்னை விட என் பிள்ளைங்க ஃபெய்த்ல நிக்கிறாங்க, தேவனிடத்துல நெருக்கமா இருக்கிறாங்க, நான் தேடி ஓடுனேன், அதே போல இன்னைக்கு என்னை விட விசுவாசத்துல எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு என் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு இங்க நிறைய பேர் நீங்க ஷேர் பண்ண முடியும். ஏன்னா எனக்கே தெரியும் இதுல நிறைய பேருடைய வாழ்க்கை. அப்படித்தான் தேவன் நம்மைதான் முதலாவது நாம் மாற்ற வேண்டும். யாரையும் நம்ம சொல்றதுக்கு தேவையே இல்லை. இதுல இப்போ இப்படி ஒரு விசுவாச குடும்பத்துல இருந்து அந்த விசுவாசத்தினால் அந்த பிள்ளைகள் நன்மைகளை பெறும் பொழுது சிலருக்கு என்ன தோன்றுது, கிறிஸ்தவர்களா இருந்தா கூட சிலருக்கு என்ன தோணுது, அவங்களுக்கு எப்படி நடக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படி நடக்கு? காரணம் என்ன? அந்த தாய், அந்த அந்த தாய்க்கு தாயோ தகப்பனோ இவங்க யாராவது அந்த ஃபெய்த்ல இருந்திருப்பாங்க, அந்த விசுவாசத்துல இருந்திருப்பாங்க. அப்போ நாமும் சம்பந்தப்பட்டவர்களும் அந்த விசுவாசத்துக்கு வரும்போது அந்த சந்ததிகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். அதுல மாற்றமே இல்லை. இதுல நம்ம யாரு கூடயும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்ம இருதயம் அந்த இடத்துக்கு இளைப்பாறுதல்ல வரணும். என் அப்பா அவர், இந்த உலகத்தை படைத்தவர் எனக்கு தகப்பன், அவர்கிட்ட நான் முழுமையுமாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், சரண்டர் பண்றேன், என் இருதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் ஒரு ஃப்ரெண்டு போல நான் ஷேர் பண்றேன். நீங்க அந்த தேவை, இந்த தேவைக்காக நீங்க ஜெபிக்க, நம்ம இருதயம் மறுரூபப்படும்படிக்கு முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவைகள் எல்லாம் தானாய் வரும். அது அவருடைய நேச்சர். நமக்கு கொடுக்கிறது தான் நம்ம அப்பாவினுடைய இருதயம். அத்தனை வாக்கு தத்தங்களும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாதான் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க மாற்றம் வருவது நம்முடைய மனதுல வரணும், நம்முடைய இருதயத்துல வரணும். சூழ்நிலையை காட்டிலும் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதுங்கிற இடத்துக்கு வரும் பொழுது நம்முடைய பின் சந்ததிகள் நிச்சயமாய் அதை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். விசுவாசங்கிறது அடுத்ததா இருதயத்துல இருக்கிறது மாத்திரம் அல்ல, அது எங்கேயும் வெளிப்படணும், செயல்லையும் வெளிப்படணும். இந்த பட்டியல்ல அந்த வசனம், அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் பாக்குறோம் ஆபேல், 4வது வசனம் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். திறந்த பலியை ஆபேல் செலுத்தினார். அதாவது ஆண்டவருக்கு அவன் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணும் பொழுது தனக்கு கொடுக்கறதுனால குறைஞ்சு போயிருமோங்கிற ஹார்ட் ஆபேலுக்கு இல்ல. ஆனா அதே இது காயினுக்கு அது இருந்திருக்கு. தேவனை தன்னுடைய வாழ்க்கையில ஆபேல் பிரதானமாய் பார்த்தான். விசுவாசத்தினாலே, அது ஏன்? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி. இந்த மேன்மையான பலி அவன் அதை செலுத்தினா இவன் இதை செலுத்தினா பொருட்களை அவர் பார்க்கல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். இவன் என்ன செலுத்தினா அவன் என்ன செலுத்தினான்னு பார்க்கல. அந்த ஏழை விதவை தன் ஜீவனத்துக்கு வச்சிருந்த ரெண்டு காசு தான் அங்க. ஆனா அதை விட பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் அதிகமா போடுறாங்க. அவர் பார்ப்பது இருதயத்தை. இருதயம் யாரை சார்ந்து இருக்கிறது, இருதயம் யாரை நம்புகிறது. இந்த ஆபேலுக்கு தேவன் மேல அன்புனால சிறந்தத பெஸ்ட கொடுக்கறான். இத கொடுக்கறதுனால எனக்கு குறைஞ்சு போயிருமோ அப்படிங்கிற எண்ணம் இல்ல. நான் என்னை படைத்த தேவனுக்கு எனக்கு கிடைச்சதுல நான் பெஸ்ட கொடுப்பேன். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். இப்ப அடுத்ததா ஒருத்தரை பார்க்கிறோம், ஏனோக்கு. 5வது வசனம் வாசிங்கன்றி. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான்.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். அதாவது தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றிருந்தான். ஏன்னா அவனுடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் எல்லாம் அவரோடு இணைக்கப்பட்டவன். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம அவரை பார்க்க முடியல, அவரை பார்த்தாதான் நம்ம நம்புறோம், நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடந்தாதான் அவரை நம்புறோம்னு சொல்றோம். ஆனா ஏனோக்கு காணக்கூடாத அந்த தேவனோடு கூட அவர் சஞ்சரித்து கொண்டே இருந்தாராம். இன்னைக்கு நமக்கு எத்தனை சத்தியங்களை கேட்கிறோம். இந்த காணக்கூடாத தேவன் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத நம்ம எந்த அளவுக்கு நம்ப முடியுது? இந்த உலகத்தை படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார்ங்கிறத எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோம்? ஆனா ஏனோக்கு ஒன்றுமே, பைபிள் கிடையாது, எந்த பிரசங்கமும் கிடையாது. அந்த காலத்துல பிரசங்கமே இல்ல ஏனோக்கு காலத்துல. ஆனா காணக்கூடாத அந்த தேவனோடு கூட அவன் சஞ்சரித்து கொண்டே இருந்தான் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் அவரோடு கூட சஞ்சரிக்க முடியும்? 24 hours, 7 days, வருஷம் அத்தனை நாளும் அவர் நம்ம கூட இருக்கிறேங்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இத உணர முடியலையே. இத உணர முடியாததுனாலதானே நமக்கு பயம். இந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்றால் எனக்கு என்ன தீங்கு நேரிட முடியும்? இன்னைக்கும் பயம். உடனே அது அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, 1008 சந்தேகங்கள். உலகத்தை பார்க்கிறோம், கூகுள பாக்குறோம், சிம்டம்ஸ பாக்குறோம், ரிப்போர்ட்ட பாக்குறோம். உலகத்தை படைத்தவரே எனக்குள்ள இருக்கிறார்னா, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் எனக்குள்ள இருக்கிறார்னா, என்னை தொட என்ன வல்லமைக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோமா? நம்ம விசுவாசிக்கிறோமா? இதெல்லாம் நமக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஜெனரேஷன் ஒருவேளை இந்த அளவுக்கு விசுவாசத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த அவிசுவாசங்கள், நம்ம மேல வந்த முன்னோர்களுடைய அவிசுவாசங்கள், சந்தேகங்கள், பயங்கள் எல்லாம், அந்த அந்த போர்ட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணணும் விசுவாசத்தின் மூலம். நமக்கு அப்புறம் நம்ம சந்ததிகள் எல்லாம் விசுவாச சந்ததிகளாய் எழும்பணும். நம்மளே அந்த விசுவாச சந்ததியா மாறிட்டோம்னா நம்ம சந்ததிகளும் அப்படியாய் அவர்கள் மாறுவார்கள் என்பதுல சந்தேகம் இல்லை. இப்போ விசுவாசத்துல செயல்படுறாரு. ஏனோக்கு எப்படி அவரோடு சஞ்சரித்திருக்க முடியும்? தேவனை பற்றி அறியவே முடியாத காலத்துல ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறாரு. ஒன்லி த்ரூ ஃபெய்த் அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு இத்தனை யூடியூப்ல மெசேஜஸ், இத்தனை தினந்தோறும் மெசேஜ் கேட்கிறோம். ஆண்டவர் பல வழிகளை நம்ம கூட பேசுறாரு. ஒரு பெரிய வேதாக நம்ம கையில அச்சிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனையும் வந்த பிறகு கூட நம்மளால என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல, தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியல. அவரால் அப்படி சஞ்சரித்திருக்க முடியும்னா நம்மால முடியுமானா நிச்சயம் முடியும். நமக்கு கமிட்மெண்ட் தான் முக்கியம். கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. அப்படியே ஒப்பு கொடுக்கிற சரண்டர்ட் ஹார்ட். அப்பா நீங்க இருக்கீங்கிறத உண்மையாய் விசுவாசிக்கிறேன், நீங்க எப்போ என் கூட இருக்கிறீங்க. நீங்க விசுவாசிச்சு, அதுக்குதான் மெடிடேஷன் பண்றோம். ஏன் மெடிடேஷன்? அவர் நம்ம கூட இருக்கிறத உணர்றதுக்கு தான் மெடிடேஷன். நம்ம ஜெபங்கிற பேர்ல ஒரு 10 நிமிஷம் அவ்வளோத்தையும் புலம்பி தள்ளிட்டு ஆமேன் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டு எழும்பி போயிடுறோம். அவர் என்ன பேசுறாரு, நம்ம அவருக்கும் நமக்கும் என்ன உறவு, இதெல்லாம் உணரவே முடியாத இடத்துல இன்னும் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் தனியாய் அவரோடு கூட நம்ம சஞ்சரிக்க முடியல. நமக்கு எல்லாருக்குமே என்னன்னா தேவைக்காக தேவனை தேடுற வரைக்கும்
அவரை அறிய முடியாது. இல்லப்பா, எல்லாம் இருக்கட்டும், நான் உங்களை அறியணும். உங்களை அறியணுங்கிற இருதயம் எப்ப நமக்கு வருதோ, அவரை அறியணுங்கிற இருதயம் எப்போ நமக்கு வருதோ, அந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருக ஆரம்பிக்கும். ஏன்னா கிருபையும் சமாதானமும் அவரை அறிகிற அறிவுல தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம தேவைக்காக போறோம். நம்ம அப்பா நம் தேவையை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன். தேவையை நிறைவேற்றிருவாரு. ஆனா அடுத்ததா ஒரு தேவை வரும்போது மறுபடியும் எங்க இருந்து தான் போவோம்? அந்த தேவைக்காக தான் போவோமே தவிர, அவர் அறிகிற அறிவுல இருந்தோம்னா நம்ம சமாதானத்துல இருப்போம். அந்த சமாதானமே நமக்கு தேவையானதை கொண்டு வந்து தரும். எதையுமே நம்ம அப்பா கிட்ட அப்படியே தேவைக்காக கேட்டு கேட்டு கேட்டுதான் பெறணுங்கிற இடத்துல அப்பா வைக்கல. நம்ம இருதயத்துல விரும்பினாலே அவர் நமக்கு தருகிற நல்ல தகப்பன். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், நான் இருதயத்துல அது ஆசைப்பட்டேன், எப்படிதான் அது எனக்கு கிடைச்சதுன்னே தெரியல, எனக்கு அப்பா கொடுத்தார். நிறைய விஷயங்கள், சாப்பிடுற காரியங்கள்ல இருந்து பல விஷயங்கள் சொல்ல முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் தான் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாதா நமக்கு என்ன தேவைன்னு? இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு, அவரை அறியணும். அவரை அறிய 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 நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான சமாதானத்தை நாம் உணர முடியும். இப்ப அடுத்ததா பார்க்கிறோம் நோவா. நோவாவின் வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா அது வரைக்கும் மழையே கிடையாது பூமியில. ஆனா கூட தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர் பேழையை செய்கிறார், கீழ்ப்படுகிறார். விசுவாசம் என்பது செயலில் காண்பிக்கப்பட வேண்டியது. இதுவரைக்கும் நான் மழையே பார்க்கல, இது தேவன் என்னடா இப்படி சொல்றாரு, இவ்வளவு பெரிய கப்பலை இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கெட்டணுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அத்தனை மிருகங்களையும் அந்த பேழைக்குள்ள ஏத்தணும்னா அது எவ்வளவு பெரிய காரியம் அந்த நாட்கள்ல. அது அவர் கட்டி முடிச்சாருன்னா அதற்கு காரணம் என்ன? விசுவாசம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இப்போ காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, காணாதவைகள், இதுவரைக்கும் மழைய காணவே இல்லை உலகம், அதை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்று அவன் பயபக்தி உள்ளவனாகி அவன் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரண்டர் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளி ஆனான். அப்போ விசுவாசம் என்பது கிரியையில் காண்பிக்கப்பட வேண்டியது, செயலில் கீழ்ப்படுகிறார். அடுத்ததா நம்ம ஆபிரகாம பார்க்கிறோம். தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஃபுல் ட்ரஸ்ட், முழுமையான நம்பிக்கை. எங்க போறோம், எப்படி என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. என்னைய தேவன் அழைத்திருக்கிறார். த்ரூ ஃபெய்த். காணல அந்த என்ன தேசம், அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் தான் அப்பப்போ உள்ள போய் அந்த தேசம் எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு வராங்க. ஆனா ஆபிரகாமுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் விசுவாசத்தினால் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து, அப்ப விசுவாசம் என்பது செயலில் வெளிப்பட வேண்டும். அடுத்ததா சாராள பார்க்கும் பொழுது 11வது வசனத்துல, சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். 90 வயசுல பிள்ளைய பெறுகிறதற்கு எவ்வளவு பலன் வேணும்? சாத்தியமா? ஆனால் விசுவாசம், அவரால் முடியும். என் சரீரத்தை பலப்படுத்த, என் கர்ப்பத்தை பலப்படுத்த அவரால் முடியும் என்று
அங்க விசுவாசிக்கிறா. அதுக்கு வரைக்கும் கூட அவளுக்கு விசுவாசம் இல்ல. அந்த கடைசி அந்த ஒரு வருஷத்துல நிச்சயமாய் விசுவாசிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிழைத்தாள். அதுதான் விசுவாசம். நம்ம பார்க்கிறதை, காண்கிறதை நம்புவது விசுவாசம் அல்ல. காணக்கூடாத தேவன் காணாதவைகளை குறித்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார் என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்புவதுதான் விசுவாசம். நம்புவது மாத்திரம் அல்ல, அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக வேண்டும். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது பயத்தை வெல்லக்கூடியதா இருக்கிறது. பொதுவா சொல்லுவாங்க, பயம்ங்கிறது பிசாசின் மேல வைக்கிற நம்பிக்கை, விசுவாசங்கிறது அவர் மேல வைக்கிற நம்பிக்கையா, பயம்ங்கிறது பிசாசின் மேல வைக்கிற நம்பிக்கையா. இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் ஏன்னா அவன்தான் கொல்லவும் அழிக்கவும் வர்றவன். அவன் மேல நம்பிக்கை வச்சா அதுக்கு பேரு பயம். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ அப்படின்னு நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம்னா அவன் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நம்ம பார்க்கிறோம் ஏகப்பட்ட அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல வசனம் 32 35 வரைக்கும் இன்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருவிக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். போதும். இத்தனை விசுவாச வீரர்கள் நீங்க ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா பலவீனப்பட்டவர்கள் இதுல சிலர் இருக்கிறாங்க. கிதியோன்லாம் அப்படித்தான். அவருடைய ஃபெய்த் எல்லாம் ஃபுல்னஸ்ல எல்லாம் இல்ல. ஆனா தேவன் சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீத பார்க்கும்போது இன்னைக்கு அந்த விஷயமும் நான் யோசித்தேன். எல்லாரையும் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அந்த சீனை. மனைவி, பிள்ளைகள், அவங்களுக்கு உண்டான உடைமைகள் அத்தனையையும் கொள்ளையாடி போயிட்டு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சுட்டெரிச்சு போட்டுட்டாங்க. இப்போ எல்லாரும் தாவீதுக்கு விரோதமா எழும்புறாங்க. கல்லெறிஞ்சு இவராலதான் எல்லாம் வந்தது அப்படின்னு தாவீத கல்லெறியணும்னு பேசிக்கொள்றாங்க. ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எந்த விசுவாசம்! எல்லாம் போயிருச்சு, ஆனா எனக்கு ஒருவர் இருக்கிறார்ங்கிறத விசுவாசிச்சு தன்னை திடப்படுத்தி கொண்டாராம். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னுடைய பலத்துல சார்ந்து இருக்கல, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டுதான் அவர் ஏபோத்தை தரித்து தேவ சமூகத்துல போய் நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எப்ப நடந்தது? அவன் தன் இருதயத்தை கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்ட பொழுது அங்க மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை அங்க தாவீது பெற்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம இருதயத்தை யாருக்குள்ள வச்சிருக்கிறோம்? யாருக்குள்ள திடப்படுத்துகிறோம்? மனுஷங்க பேசுற வார்த்தைய கேட்டு சோர்ந்து போயிருக்கிறோமா? இல்ல ரிப்போர்ட், டாக்டர் சொல்றது இது இப்படி இருக்கு, இந்த சிம்டம் இப்படி இருக்கு, கூகுள் சொல்றது. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நாம் ஒவ்வொருவரும் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசம் என்பது கேட்கிறதினால் வரும். ரோமர் 10:17. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வி. Faith comes by hearing. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். And hearing through the word of God.
ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் அவ்வளோ பவர்ஃபுல். காலேப் சொல்றாரு, எனக்கு 40 வயதுல இருந்த பலன் 85 வயதுலயும் எனக்கு இருக்குது. நான் இந்த மலை நாட்டை பிடித்துக் கொள்ளுவேன். ஏன்னா அவர் வார்த்தையில அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. மோசேயினுடைய பலத்தை பார்க்கும் பொழுது அவருடைய கண் பார்வையில அவ்வளவு தெளிவா இருந்துதான். அந்த 120 வயசுல அந்த மலை மேல ஏறக்கூடிய அளவுக்கு அவருக்கு பலன் இருந்திருக்கு. இன்னைக்கு 40 வயசுலயே நம்ம என்ன செய்யறோம்? முட்டு வலி, கால் வலி, எல்லா வலியும் நம்ம சொல்றோம். நம்ம நிறைய இந்த உலகம் சொன்ன காரியங்கள் நம்ம மைண்ட்ல அப்படியே டெபாசிட் ஆயிருச்சு காலமா. இந்த சயின்ஸ் எப்போ ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சதோ, 40 வயது, 50 வயது, 60 வயது, இதுனா இப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு நம்ம நம்பி நம்ம ஜீன்லயே அது கலந்ததுனால இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சரீரத்துல நடக்குது. ஆனா காலேபையும் யோசுவாவையும் பார்க்கும்போது அவங்க விசேஷித்த விசுவாச ஆவியை உடையவர்களா இருந்தாங்க. அவங்க ஜீனே டோட்டலா மாற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்துல நம்ம எல்லாத்தையும் உடைக்கணும். காலமாய் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பாடிக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த ஐடென்டிட்டியை குறிச்ச மெசேஜஸ் எல்லாருமே கேளுங்க. அதுல ரொம்ப டெப்தா இருக்கும். பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதுல உள்ள ஒவ்வொரு மெசேஜையும் முடிந்தால் நோட்ஸ் எடுத்து எழுதி கேளுங்க. பல விதமான உங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய ஓட்டங்கள் மாறும். அது ஐடென்டிட்டினா இன் கிரைஸ்ட்ல என்ன ஐடென்டிட்டில அது உலக தோற்றத்துக்கு முன்ன நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறதுல இருந்து இருக்கும். ஒவ்வொன்றும் நீங்க கண்டிப்பா எல்லாரும் கேட்க வேண்டிய மெசேஜஸ். அதனால கண்டிப்பா நீங்க அந்த ஐடென்டிட்டிய எல்லாரும் கேளுங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்மை நாம் அவருக்குள் நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு கேட்க 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 சரியான சத்தியத்தை கேட்க, அதனாலதான் எல்லாத்தையும் கேட்க கூடாது. நீங்க கேட்கிறது விசுவாச வார்த்தைகளை நீங்க கேட்கணும். உங்களை பயம் உண்டாக்குகிற பிரசங்கங்களையோ வார்த்தைகளையோ நீங்க கேட்பீங்கன்னா மறுபடியும் நீங்க ஒரு டிராப்ல போய் மாட்டிக்கிடுவீங்க. கேட்கிறதை குறித்து கவனமா இருக்கணும்னு இயேசு சொல்றாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம மெசேஜ் தான் கேட்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்க கேட்கிறத உங்களுக்கு ஒரு பயம் உண்டாக்குற மாதிரி, உங்களை ஒரு டிராப்புக்குள்ள தள்ளுற மாதிரி, தேவனுடைய வல்லமையை விட மற்ற எதையாவது மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கும் என்றால் அதை அப்படியே நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம விசுவாசத்துல எழும்பும் பொழுதுதான் நம்ம சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். தேவ புத்திரர்களாய் நாம் எழும்ப முடியும். இந்த அளவுக்கு நம்ம ஃபெய்த்ல கேட்டுட்டு இது இப்படி அது அப்படின்னு தேவன் செய்து முடித்த செயலுக்கு விரோதமான வார்த்தைகள் யாரு பேசினாலோ அதை என்ன செய்ய வேண்டாம், அதை நீங்க கேட்க வேண்டாம். உங்களை சிறைக்குள்ள மறுபடியும் கொண்டு போயிரும். அப்ப ஃபர்ஸ்ட் தேவனுடைய வார்த்தைய கேட்கணும். அதை அப்படியே உறுதியாய் நம்பணும். சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு வாக்கு தத்தங்களை பார்க்கணும். அந்த விசுவாசம் இருந்ததுன்னா உடனடியா செயல்ல அதை காட்டணும். நம்முடைய வாழ்க்கை அதற்கு ஏற்ற, நமக்கு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா சில நேரங்கள்ல உலகமே எதிர்த்தனா நிக்கும். அதை பத்திலாம் நம்ம கவலையே பட தேவையில்லை. ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்பதை நீங்க திடமா உணர்வீங்கன்னா, நீங்க உங்க இருதயத்துல 100% அந்த பெர்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா அந்த செயலை ஆரம்பிக்கலாம். அது மிகுந்த பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அதை செயல்ல காட்டணும். அடுத்ததா பொறுமை. பலன் உடனே கிடைக்கலனாலும் அவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு நம்பி நம்ம என்ன செய்யணுமா, முன்னேறணும். அதனாலதான் வாக்கு தத்தமானது யாக்கோபு 1:4 பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி, பூரணராயும்
நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. எதுலயா? ஒண்ணுலயும் குறைவுள்ளவங்களா இராதபடிக்கு பொறுமை மிக அவசியம். பலன் உடனே கிடைக்கலனாலும் அவரை பார்த்து முறுமுறுக்காம, பையன் அப்பா சொல்லி இருக்கிறார் என்றால் என் அப்பா செய்கிறார், செய்து விட்டார். அப்போ இந்த எபிரேயர் 11 ஏதோ ஒரு சரித்திரம் மாத்திரம் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இந்த அழைப்பை அவர் கொடுக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, அடுத்த 12வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அவரை விசுவாசிச்சு இத்தனை பேர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், அக்கினியின் கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் ஜெயித்தார்கள்னா எல்லாம் ஒன்லி த்ரூ ஃபெய்த், தேவன் மேல வைத்த விசுவாசம். அன்றைக்கு கடலை பிளந்த அதே விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள அதுதான் இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு நடக்கிறதுக்கு பேரு விசுவாசம் அல்ல. தேவன் என்னை நடத்துகிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கண்கள் என் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது, அவர் என் மேல் நினைவா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்பி துணிஞ்சு ஒரு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு பெயர் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை நமக்குள்ள அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த விசுவாசத்தை கெடுக்கிறது என்ன? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் மேட்டிமையான எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். என்ன அதாவது, கிறிஸ்துவை தவிர அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அவரால் என்னெல்லாம் முடியும், அவர் செய்து முடித்த காரியத்துல நமக்கு என்னெல்லாம் பெற்றிருக்கிறோம், இதற்கு மேலாய் உங்க எண்ணத்துல எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அரண்கள், மனதுல எழும்புகிற அரண்கள். அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அந்த போர் ஆயுதம் நம்ம ஏற்கனவே எபேசியர் 6 சர்வாயுத வர்க்கத்தை குறித்தெல்லாம் நம்ம தியானித்திருக்கிறோம். அது எதுக்கு? நம்ம மைண்ட்ல எழும்புகிற அரண்களை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு. ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணும். ஒரு எண்ணம் உங்களை ரொம்ப அலக்களிக்குது அப்படின்னா அந்த அந்த எண்ணத்தை அப்படியே கிறிஸ்து கிட்ட நீங்க கொண்டு போனீங்கன்னா அவர் அந்த இடத்துல அதை எப்படி டீல் பண்ணுவாரு அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க அமைதியா இளைப்பாறுதல்ல இருக்கும்போது அந்த காரியங்கள் தானாய் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நடக்கிறதுக்கு பெயர் விசுவாசம் அல்ல. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார்னு நம்பி துணிஞ்சு இறங்குறதுக்கு பெயர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே தந்திருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி, அவரை மாத்திரம் நம்ம கண்கள், அவருக்கு மேல மாத்திரம் நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கும் பொழுது சகலமும் நம்மை தேடி வரும் என்பதுல சந்தேகம் இல்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா. அப்பா, பல ஏரியாஸ்ல நாங்க உங்களை விசுவாசிச்சாலும் சில பகுதிகள்ல உங்களை விசுவாசிக்க முடியாத நிலை இருக்குதுப்பா. அந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்க சரண்டர் பண்றோம் அப்பா. எங்களுடைய அவிசுவாசங்கள் நீங்கும்படி நீங்க உதவி செய்யுங்கப்பா. மனதார நாங்க எதெல்லாம் நாங்க விசுவாசிக்க முடியலையோ அந்த பகுதிகள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்கிறோம்ப்பா. நாங்க ஏதோ பர்ஃபெக்டா நாங்க மாறிட்டோம்னு எங்களை சொல்றதுக்கு இல்ல. ஆனா எங்க பலவீனத்துல உங்க பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. இது எங்க பலவீனங்கள் தான். ஆனா அந்த பலவீனங்கள்ல உங்க பலன் விளங்கும் பொழுது நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர்
நீர் தகப்பனே. தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அவர் எழுதினது. இன்னைக்கு நம்முடைய நினைவுகளை நமக்குள்ளே இருந்து அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நினைவும் அவருக்கு தெரியும். அந்த நினைவுகள்ல என்னென்ன பயம் இருக்கு, என்னென்ன கலக்கம் இருக்கு, இதெல்லாம் குறிச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, அதெல்லாம் அப்படியே அப்பா கையில கொடுங்க. நீங்க அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்த்து, அப்பா இதெல்லாம் எனக்கு பயமா இருக்குப்பா, இதெல்லாம் எனக்கு கவலைப்படுறேப்பா, நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன், தாழ்மையா நான் உங்கள்கிட்ட இதெல்லாத்தையும் கொடுத்துடுறேன். வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அவரை நீங்க பெருசா பார்க்கிறது தான் தாழ்மை. உங்க கவலையெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பேர் தான் தாழ்மை. இந்த கவலைப்படுறதுனால எதையும் நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எல்லாத்தையும் அந்த அப்பாட்ட கொடுத்துட்டு, அப்பா இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன், என் இருதயத்துல ஒரு பெரிய இளைப்பாறுதலை நீங்க தாங்கப்பா, இனி எதை குறித்தும் நான் கவலைப்படாத ஒரு இருதயம், நீங்க உங்க சமாதானத்தை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க, அந்த சமாதானத்திலிருந்து நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்திலிருந்து அந்த ஜெபங்களை நீங்க ஏறெடுங்க. அந்த சமாதானத்திலிருந்து நாங்க வாழணும். உலகம் கொடுக்கிறபடியாக நீங்க எங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கல. உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானம். நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா, எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம், எங்களோடு கூட ஒன்றா நீங்க கலந்து இருக்கிறீங்க. எங்க சுவாசத்துல, எங்களுடைய ஆவியில நீங்க ஒன்றா கலந்து இருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீர். உம்மை நோக்கி நாங்கள் ஓட எங்களை நீர் இன்னமும் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் உங்க பிள்ளையாய் மனதார நான் பிளஸ் பண்றேப்பா. பெரிய காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்க நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் அவர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை கிரியை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் இந்த நாள்ல இருந்து அவங்கள நீங்க அவங்க உங்க கிரியை, உங்க வல்லமையுள்ள கிரியை அவர்களுக்குள்ளே நடப்பிக்கப்படுகிறதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. அவங்களை பலப்படுத்துகிறத நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.